ஹாய் ஃபர்ஸ்ட் டைஸ் அப்டேட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் தக் லைஃப் படத்துக்கான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். தக் லைஃப் இந்த ஒரு படத்தை பற்றி என்ன பேசுகிறேன்னு தெரியலங்க. ஒரு குப்பையான ஒரு படம் தான் இந்த ஒரு படம். நான் இது வரைக்கும் எந்த ஒரு படத்தையும் இப்போலாம் சொன்னது கிடையாது. பட் ஆனால் இந்தியன் 2 கூட நான் இப்போலாம் சொன்னது கிடையாதுங்க. பட் ஆனால் இந்த ஒரு படம்லாம் அசல் குப்பை தான். இந்த ஒரு படத்தில் என்ன சொல்கிறேன்னே எனக்கு தெரியல. இந்த ஒரு படத்துலாம் ஃபஸ்ட் ஷோலாம் போய் பார்த்து காசு தாங்க வேஸ்ட்டு. 200 கிட்ட போய் இந்த ஒரு படத்துக்கு வந்து செலவு பண்ணி போய் பார்த்தோம். அந்த காசுக்கு இந்த ஒரு படம் வந்து ஒர்த்தே வந்து கிடையாது. ஒன்லி ஃபஸ்ட்டு ஒரு 15 மினிட்ஸ் இல்லை ஒரு 10 மினிட்ஸ் ஒரு சீன் வந்து காமிப்பாங்க. அது மாதிரி கடைசியாக நம்ம சிம்பு வந்து இறந்து போகிறமா ஒரு சீன் ஒன்று இருக்கும். அதில் எமோஷனல் கனெக்ட் வந்து ஆச்சு. அது மாதிரி ஃபஸ்ட்டு அந்த கமல்ஸோட டிஏஜிங் லுக் ரொம்ப சூப்பராக இருக்கும்னு செஞ்சு இந்த ரெண்டு சீனை தவிர்த்து மற்றபடி இந்த ஒரு படத்தில் ஒன்றுமே நல்லா வந்து இல்லை. இருக்கிற நம்ம பெருசாக என்ஜாய் பண்ண சாங்கு கூட இந்த ஒரு படத்தில் வைக்கவும் செய்யலை. ஸோ ரொம்ப ஒரு டிசாஸ்டர் தான் அப்படின்னு சொல்லலாம். 100 கோடி கூட இந்த ஒரு படம் வந்து வேர்ல்டில் கலெக்ஷன் பண்ணல. அப்போ எந்த நிலைமையில இந்த ஒரு படம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே யோசிச்சு பாருங்க. தக் லைஃப் படத்துக்கான ஓடிடி லிஸ்ட் பொறுத்த வரைக்கும் 8 வாரங்கள் கழிச்சு தான் இந்த ஒரு படம் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் ரிலீஸ் ஆகிற மாதிரி நம்ம கமல் சார் அக்ரிமெண்ட் போடுறோம்னு செஞ்சாரு. இதனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டீமுக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹிந்தியில் இருக்கல ஹிந்தி ஸ்டேட்ஸில் இருக்கிற மல்டிப்ளெக்ஸ் ஸ்க்ரீன்ஸில் கூட இந்த ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகும். இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தமிழ் படமே ஹிந்தி ஸ்டேட்ஸில் இருக்கிற மல்டிப்ளெக்ஸ் ஸ்க்ரீன்ஸில் ரிலீஸ் ஆயிருக்காது. ஸோ லியோக்கெலாம் அது வந்து ஒரு மிகப்பெரிய ட்ராபேக்காக இருக்கும் செஞ்சு. ஸோ இப்போது இந்த ஒரு படத்தில் கமல் சார் அதெல்லாம் ஷார்ட் அவுட் வந்து பண்ணி இந்த ஒரு படத்துக்கு 8 வாரம் கழிச்சு தான் ஓடிடி ரிலீஸ்னு சொல்லலாம் பிளான் பண்ணி வந்து வச்சுருந்தாரு. பட் ஆனால் இந்த ஒரு படத்துக்கான ரிசல்ட்டுக்கெலாம் அப்புறம் இந்த ஒரு படத்துக்கான ரிலீஸ்க்கெலாம் அப்புறம் 4 வாரங்களே இந்த ஒரு படத்தை ஓடிடியில் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு டீலை கேன்சல் பண்ண சொல்லிட்டாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் தான். படம் ரிலீஸ் ஆகி ஆல்மோஸ்ட் 3 வாரங்கள் வந்து ஆயிடுச்சு இல்லையா. அடுத்த வாரம்லாம் இந்த ஒரு படத்தை நெட்ஃப்ளிக்ஸ் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடா அப்படி சொல்லிட்டு இங்கிலீஷ்லேயும் மேபி வரலாம். இந்த 6 லாங்குவேஜ் ஒரு படத்தை நெட்ஃப்ளிக்ஸ் ரிலீஸ் பண்ணது போகிறாங்க. லைக்காக இந்த ஒரு தக் லைஃப் படத்துக்கு மேலே ஒரு மிகப்பெரிய கண் வைக்கும்னு சொன்னாங்க. அதாவது நல்ல விதத்தில் இந்த ஒரு படம் ரிலீஸ் ஆகி கமல் சருக்கு மறுபடியும் ஒரு மிகப்பெரிய மார்க்கெட் ஓப்பன் ஆயிரும். அந்த சூட்டோடய நம்ம வந்து இந்தியன் 3 ரிலீஸும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைக்காக வெயிட் வந்து பண்ணிட்டு வந்துருந்தாங்க. அவங்களுக்கு தான் இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ஐடி அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த படமும் ஒரு மிகப்பெரிய ஃப்ளாப்பா இந்தியன் 2 பண்ண கலெக்ஷனுக்கு கூட தக் லைஃப் வந்து பண்ணல. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்களே யோசிச்சு பாருங்க, இதுக்கப்புறம் எங்கே இந்தியன் 3 எடுத்து ரிலீஸும் பண்ணுறது. ஏற்கனவே ஷூட்டிங்கே இந்தியன் 3க்கு பேலன்ஸ் வந்து இருக்குது. இதுக்கடையில் அந்த ஒரு படத்துக்கான ஷூட்டிங்லாம் முடிஞ்சு எடுத்து ரிலீஸும் பண்ணணும்னா லைக்கா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் இப்போ கமர்ஸோட மார்க்கெட் வந்து அப்படியே டவுன் ஆகிடுச்சின்னு கூட சொல்லலாம். அதுதான் உண்மையான நிலை. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு.